Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 50 days weight loss challengeோட டே 44 இருக்கு. இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறேன்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸோட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் நீங்க weight loss பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இன்ஸ்டா லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். சில டவுட்ஸ் வந்து இருக்கு, அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கொஞ்சம் தொண்டை தாங்க ஒரு மாதிரி கரகரகப்பா இருக்கு பேசுறது போதே. ஒரு சிஸ்டர் எல்லாம் கூட ஷார்ட்ஸ்ல கேட்டிருந்தாங்க, என்ன சிஸ்டர் வாய்ஸ் ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோல்ட் ஆரம்பிச்சு கேட்டுட்டு. ஆமா சிஸ்டர், சளி இது சரி பிடிச்சிட்டு இதுவா இருக்கிறனால எனக்கு அப்படி இருக்குது. ஆனா கொஞ்சம் பரவாயில்ல. நான் உடம்பு வந்து அப்படியே குடைஞ்சிட்டு உழையுதுன்னு சொல்லுவோம்ல, ஒரு மாதிரி டயர்டா ஃபீல் ஆகுது. அந்த மாதிரி வந்து இருக்குது. சோ வந்தாலே அது ஒரு வாரத்துக்கு உலுக்கி எடுத்துட்டு தான் போகும் இல்லையா? சோ அதனால சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பிரியா சிஸ்டர், நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் பிரியா சிஸ்டரோட பையன் அக்ஷயனுக்கு வந்து ஏப்ரல் 18 வந்து அவங்களுக்கு வந்து பர்த்டே. ஹாப்பி பர்த்டே பா. நீங்க வந்து சின்ன பையன் நினைக்கிறேன். நீங்க வந்து நிறைய சக்சஸ் பண்ணணும், நல்லா படிங்க, சூப்பரா வந்து வருவீங்க, சரிங்களா? அவங்க எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பாக்குற நீங்களுமே வந்து வாழ்த்துக்கள் சொன்னீங்கன்னா அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. அதுக்கப்புறம் சேம் அந்த பிரியா சிஸ்டரோட சிஸ்டருக்கு வந்து கிருத்திகா, அவங்களுக்கு வந்து ஏப்ரல் 21 பர்த்டே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே சிஸ்டர். நீங்களுமே ஹாப்பியா நீங்க நினைச்சது எல்லாமே அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். சூப்பர். சரி வாங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, கேட்டிருந்தாங்க, நீங்க வந்து 70 kgல இருந்து 55 kg வர்றதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துச்சு அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் வந்து 3 months கன்சிஸ்டன்டா இருந்ததுனால கண்டிப்பா முடியும். 1 monthல நம்ம வந்து 5 kg சூப்பராவே குறைக்கலாங்க. சோ அது மாதிரிதான் நான் வந்து குறைச்சேன். அதுக்கப்புறம் 8 days தான் சிஸ்டர் இருக்கு. அடுத்த நெக்ஸ்ட் ஆமா இருங்க இழுத்துருச்சுங்க முடி. இன்னும் 8 days தான் இருக்கு நமக்கு வெயிட் லாஸ் சேலஞ்ச் முடியறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேற்று இதுல சொல்லியிருந்தீங்க. நெக்ஸ்ட் எப்போ சேலஞ்ச் போடுவீங்கன்றதை இப்பவே கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. கண்டிப்பா கொஞ்சம் கேப் விட்டுக்கலாம். கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமா, ஏன்னா ஆல்ரெடி நானுமே வெயிட் லாஸ் பண்ணிட்டேன், உங்க எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலுமே நான் வந்து நெக்ஸ்ட் எப்படியாவது சேலஞ்ச் போட்டு நான் வந்து ஃபுட் உங்களுக்கு எப்படி பண்றேன்றதை காமிச்சிட்டு நான் வந்து மெயின்டைன்ல கூட பண்ணிப்பேன். ஆனா கொஞ்ச நாள் கேப் நான் எப்பவுமே விடுவேன். ஏன்னா ஒரே இதுல ஓடிட்டு இருக்க முடியாதுல, ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? இதுக்காக நான் எவ்வளவு மெனக்கடல் வந்து பண்றேன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். இதுதாங்க. இதுல அந்த அளவுக்கு எல்லாம் வந்து இன்கமும் எனக்கு வந்து வரலைங்க. ஏதோ எனக்கு நான் ஒரு எனக்காவது சக்சஸ் பண்ணிட மாட்டோமான்னு தான் ஓடிட்டு இருக்கேன். சோ அதனால கொஞ்சம் கேப் விட்டுட்டு நான் கண்டிப்பா வந்து பண்றேன். ஏன்னா நமக்கு மைண்டுக்குமே ஒரு இது ரிலாக்ஸேஷன் வேணும் இல்லையா? சோ அதனால அப்புறம் வந்து சேலஞ்சுக்கு முடிச்சுட்டு எனக்கு வந்து வெயிட் லாஸ் தான் கூட வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டேன் ஓரளவுக்கு. இப்ப ஸ்டொமக் மட்டும் தான் இருக்கு சிஸ்டர். அதுக்கு ஒர்க் அவுட் பண்ணா மட்டும் தான் அதை குறைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஐடியல் வெயிட் வந்துட்டீங்களான்னு நல்லா பாருங்க. நீங்க அது வந்து பாருங்க. இல்ல அப்படின்னு உங்களுக்கு ஒரு இருக்கு அப்படின்னா நான் சொல்றேன் இல்ல, சுரக்காய் ஜூஸ், இந்த கருப்பு கவனி கொள்ளு கஞ்சி, அப்புறம் வந்து வெந்தயம் வந்து குடிக்கிறது, அதுக்கப்புறம் வெண்பூசணி ஜூஸ், இதெல்லாமே தொப்பை குறையிறதுக்கு ரொம்ப ரொம்ப அந்த அடிமட்ட கொழுப்பு குறையிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். இல்லாட்டினா உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ண முடியும்னா நீங்க வந்து பிளாங்க்னு சொல்லிட்டு படுத்துட்டே பண்றது, நீங்க பிளாங்க்னு போட்டீங்கன்னாவே வரும். சோ அது வந்து ட்ரை பண்ணுங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் இது வந்து தமிழ் வருட பிறப்புனால பாயாசம் எல்லாம் வந்து சாப்பிட்டேன் சிஸ்டர் அப்படின்னு ஒரு சிஸ்டர் சொன்னாங்க. நீங்க வந்து சாப்பிட மாட்டீங்களா பாயாசம் எல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஒரு சிஸ்டரும். நான் வந்து பாயாசம் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடுவேன். சோ இந்த மாதிரி ஒரு ஹெவினஸ்ல நம்ம ஒரு ஏதோ இந்த வடை எடுத்துக்கிறேன் அப்படின்னா அதை நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். சோ அது உங்களுக்கு புரியுதுங்கன்னா அந்த மாதிரி. சோ நம்ம வந்து வெயிட் லாஸ்ல கரெக்டா பண்ணிட்டு இருக்கோம். சின்னதா சீட் பண்ணி நம்ம அன்னைக்கு பண்ண டேவே வேஸ்ட் ஆயிடும். சோ அதனாலதான் ஏன்னா சுகர் எவ்வளவு அவாய்ட் பண்றோமோ அவ்வளவு நல்லது நம்மளோட வெயிட் லாஸ்க்கு, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நான் வந்து தந்தூரி சிக்கன் சாப்பிட்டேன்னு சொன்னாங்க. தந்தூரி இல்லைன்னா இந்த கிரில் சிக்கன் இது மாதிரி நீங்க வந்து சாப்பிடலாம். கடையில ஏதாவது வெளில போறீங்க அப்படின்னா, இல்லாட்டினா ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடுறீங்க, சப்பாத்தி இந்த மாதிரி நீங்க வந்து காய்கறி அந்த மாதிரி சென்னா மசாலா இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஏன்னா சம்டைம் வெளில போற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும், சம்டைம் வெளியில சாப்பிட்ற ஒரு கிரேவிங் இருக்கும். அந்த டைம்ல அந்த மாதிரி சாப்பிட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களோட ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி இதுக்கு வந்து காரணம் உண்மையாவே ஒரு விஷயம் என்னன்னா நல்லா ஹெல்த்தியா சாப்பிடுறோம், அது ஒரு விஷயம். அது போக இங்க டெல்லியில உள்ள கிளைமேட்டுக்கு நான் ஊர்ல வந்தேன்னா கொஞ்சம் டார்க் ஆயிடுவேன்.
ஆனாலுமே நம்ம ஹெல்தியான சாப்பிடுற மூலமே சூப்பரான இன்டேக் நம்ம வந்து நம்ம நினைக்கிறோம் கிரீம் இதெல்லாம் தான் வந்து காரணம். நம்ம உள்ள என்ன இன்டேக் பண்றோன்றதுதான் இருக்கு. ஸோ அதனால நிறைய ஃப்ரூட்ஸ் இந்த வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கிறோம் இல்லையா, புரோட்டீன் ஃபைபர்லாம். ஸோ வெயிட் லாஸ்க்கு மட்டும் இல்ல, ஸ்கின்னுக்கு எல்லாத்துக்குமே அது வந்து ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். சரிங்களா, நானுமே கருப்பா இருந்த ஆள் தான், இப்போ ஓரளவுக்கு பிரைட்டா இருக்கேன்னா ஸோ எல்லாமே தான் காரணம். அதுக்கப்புறம் உங்க வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் சிஸ்டர் வெயிட் லாஸ் வந்து கண்டிப்பா பண்ணிட முடியும்ன்றது வந்து தோணுச்சு அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். கண்டிப்பா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வெயிட் லாஸ்க்காக நிறைய விஷயத்த ட்ரை பண்ணியிருக்கேன். அது எது ஹெல்தியான விஷயம்ன்றது வந்து ஒரு இடத்துல நான் வந்து கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டதை ஈஸியா உங்ககிட்ட எல்லாம் சொல்லணும்னு தான் இதை வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க எல்லாருமே. சரிங்களா, தொண்டை கொஞ்சம் கொஞ்சம் கரக்காக்கான்னு இருக்குங்க. அப்புறம் வந்து உங்களோட ரெசிபிஸ் பார்த்துதான் நான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சமையல் வந்து பண்றேன், நிறைய ரெசிபி வந்து பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் ஈஸியா இருக்கணும், டேஸ்டியா இருக்கணும். நானா ரொம்ப டேஸ்டா சாப்பிட்ற ஆள் தான். சாப்பாடு ரொம்ப ஃபுட்டி தான் நானுமே. ஸோ அப்போ அந்த வெயிட் லாஸ்ல இருக்கும்போது நிறைய அவாய்ட் பண்ணணும், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் பயமுடுத்துவாங்க. ஸோ அதெல்லாம் கிடையாது, நல்லா வந்து டேஸ்டா சாப்பிட்டுட்டு குறைக்க முடியும். அதுதான் நம்ம சேனல்ல நம்ம வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நிறைய பேர் குறைச்சிட்டு இருக்காங்க. நீங்களும் இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணி குறைக்க ஆரம்பிங்க. அது உங்களோட லைஃபே சேஞ்ச் பண்ணும். சரிங்களா, ஸ்டொமக் வந்து ஃபுல்லா இருக்கு சிஸ்டர், ஆனா மைண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹங்கிரின்னு சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பசின்னு சொல்லுதுன்னு சொல்றாங்க. ஆனா ஸ்டொமக் ஃபுல்லா இருக்கு. இதுக்கு என்ன காரணம்னா பசி காரணம் கிடையாது, ஆசை. நமக்கு ஒரு ஃபுட் மேல இருக்க ஆசை தான் வந்து காரணமே. நம்ம ஸ்டொமக் வந்து நமக்கு தேவையான அளவு தான் எதிர்பார்க்கும். ஆனா நம்ம வந்து ஆசைக்காக சாப்பிட ஆரம்பிக்கும் போதுதான் நம்ம வந்து அதிகமா சாப்பிட ஆரம்பிக்கிறோம். சோ அது என்ன பண்ணணும்னா நம்ம வந்து அதான் சொல்றேன், அளவா நமக்கு பிடிச்ச விஷயத்த சாப்பிட்டு மெயின்டைனும் பண்ணலாம்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ வெயிட் லாஸ் டயத்துல கொஞ்சம் வந்து அப்படியே ஹெல்தியா சாப்பிட்டு கொஞ்சம் அப்படியே வெயிட் லாஸ் பண்றோம். அதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ணும்போது பிடிச்ச விஷயத்த அளவா சாப்பிட்டு மெயின்டைன் பண்ணலாம். ஸோ அது நம்ம கையில தான் இருக்கு. அதுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்கன்னு சொல்றீங்க, அது நம்ம கையில மட்டும் தான் இருக்கு. ஹெல்தியான விஷயத்த அந்த ப்ரோட்டீன் ஃபைபர்லாம் கரெக்டா அந்த கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வந்து அந்த ஒரு அதிக நாட்டம் வந்து இருக்காது. இடையில நல்லா தண்ணி குடிங்க. சரிங்களா, ஏதாவது ஒரு வேலையில ஃபோக்கஸ் பண்ணுங்க. இப்ப நம்ம வந்து ஒரு விஷயம் சும்மா இருக்கோம்னாதான் நமக்கு வந்து அது மேலதான் ரொம்ப நாட்டம் வந்து இருக்கும். ஏதாவது ஒரு வேலையில பிஸியா இருந்தோம்னா அந்த மாதிரி தோணவே தோணாது. சோ ட்ரை பண்ணி பாருங்க. அதுதான் எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பீரியட்ஸ் வந்து ரெகுலரா வர்றதுக்கு ஏதாவது ரெமெடி சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அது வந்து எதுவுமே கிடையாதுங்க. நீங்க ஹெல்தியா சாப்பிடறது மூலமா நிறைய பேருக்கு இந்த இரகுலர் பீரியட்ஸ் எல்லாமே சரியா இருக்கு. சோ இப்ப டைமுக்கு எனக்கு வந்து பீரியட்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு நிறைய சிஸ்டர் சொல்லியிருக்காங்க. சோ தொடர்ந்து ஒரு மாசமாவது ட்ரை பண்ணுங்க. அதுல வந்து உங்களுக்கு வெயிட் லாஸும் நடக்கும். இரகுலர் பீரியட்ஸ், பிசிஓஎஸ், தைராய்டு இது எல்லாமே சரியாகும். சரிங்களா, சோ அதனால கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. சரிங்களா, வேற இதை குடிக்கணும் அதெல்லாம் யோசிக்காதீங்க. சரிங்களா, சோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணியாச்சுங்க. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. சரிங்களா, இன்னும் ஒரு 7 days நினைக்கிறேன், 44 ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 6 days தான் இருக்கு, டக்குன்னு ஓடிடும். சோ இருந்தாலுமே எவ்வளவு பேர் எவ்வளவு வெயிட் லாஸ் பண்ணிருக்கீங்க கடைசி எண்ட் ஆஃப் தி டே வந்து நம்ம வந்து சொல்லுவோம். சோ அதனால ப்ரிப்பேரா எல்லாருமே நல்லா இந்த 6 days நல்லா பண்ணணும், ஒரு சீட் பண்ணாம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வைராகியமா இருங்க. சோ அதுதான், இதுவுமே வந்து நம்ம கையில மட்டும்தாங்க இருக்கு. சந்தோஷமா இருக்கட்டும், கவலையா இருக்கட்டும், நம்ம கிரியேட் பண்றதுதான் எல்லாமே. அடுத்தவங்க நம்ம கொடுக்குறாங்கன்னு நினைக்கவே நினைக்காதீங்க. அடுத்தவங்க நம்ம வந்து ஹர்ட் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம ஏன் இடம் கொடுத்தோம் அப்படின்றது நம்ம மேலதான் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து தப்ப வந்து எடுத்துக்கணும். எப்பவுமே எல்லாமே அடுத்தது. அது மாதிரிதான் இந்த வெயிட் லாஸ்லயுமே நீங்க தான் நீங்க குண்டா இருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் நீங்க தான். சோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் நீங்க எடுத்துக்கிட்டு நீங்க மட்டும்தான் சரிப்பட முடியும். இந்த டிப்ஸ் இது எல்லாருமே வந்து நீ வெயிட்ட குறைப்பா அப்படின்றத எல்லாரும் சொல்லுவாங்க. இல்லன்னா இப்ப நான் எப்படி குறைக்கிறதுன்றத சொல்றேன். ஆனா அந்த மைண்ட்ல நீங்க வந்து செட் பண்ணி அதை நீங்க பண்ண ஆரம்பிச்சா மட்டும்தாங்க முடியும். சோ அதனால பண்ண ஆரம்பிங்க, நிறைய மாற்றம் அதனால உங்களுக்கு கிடைக்கும். அப்போ வந்து இவ்வளவுதானே அந்த வெயிட் லாஸ் அப்படின்னு நீங்களே உணர்வீங்க. சோ அதனால ட்ரை பண்ணுங்க. இப்ப என்ன மாதிரி நீங்க கூட நெக்ஸ்ட் இயர்ல ட்ரைன் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, அந்த அளவுக்கு வந்துருவீங்க. சரிங்களா, நிறைய சிஸ்டர்ஸ் நம்ம கிட்டே வந்து வெயிட் லாஸ் பண்ணிட்டு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. சோ அதனாலதான் சொல்றேன். சோ வாங்குங்க, இன்னைக்கு டே vlog பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் திரும்ப நாளுக்கான அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். சோ வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. வாங்க பார்க்கலாம்.
காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் எம்டி ஸ்டமக்ல வெயிட் வந்து செக் பண்ணுறது தான். இன்னைக்கு நம்மளோட வெயிட் 59.45 வந்து இருக்குது. சூப்பர். இதுலேயே வந்து கம்மியாயிடும். நேற்று வந்து என்னடா 20ல இருந்துச்சு, இப்போ 45ல இருக்கேன்னு வேணாம். சடனாக நமக்கு இறங்குச்சுன்னா அது வந்து சடனாக இறங்குறது அது நிரந்தரம் கிடையாது, சரிங்களா? அதுதான். அதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்ல வந்து நான் வெது வெதுப்பான தண்ணி தான் வந்து குடிக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நேற்று எல்லா சாம்பார் காயெல்லாம் இருந்ததுல அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒன்றா சேர்த்து சுண்ட வச்சிருந்தேன் நைட்டு. அதை காலைல நல்லா சூடு பண்ணிக்கிட்டேன். ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா? ஸோ இட்லி ஊற்றி அதை வச்சு சாப்பிட்லாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அதனால வந்து இட்லி தான் வந்து ஊற்றி வச்சேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து தம்பிக்கு ஆப்பிள் கட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் இட்லி வெந்துருச்சு, எடுத்துடலாம் அப்படின்ட்டு அதை எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இப்போவுமே நான் வந்து எண்ணெயெல்லாம் தடவெல்லாம் வந்து எடுக்க மாட்டேங்க. நார்மலாக ஊற்றி வச்சு கொஞ்சம் தண்ணியை காட்டிட்டு எடுத்தோம்னாவே ஈஸியாக எடுத்துடலாம். அதுக்கப்புறமா ஆப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு கலந்த தண்ணி போட்டு எடுத்தோம்னா அப்படியே கலர் மாறாமல் இருக்கும். இட்லி சாம்பார் அப்புறம் ஆப்பிள்னு எல்லாத்தையும் வச்சு கவனுக்கு வந்து பேக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து அவனுக்கு பால் தான் வந்து ஆற்றி கொடுத்துட்டேன் நான். ஸோ அதுக்கப்புறமா வந்து அவங்க அப்பா அவனை வந்து ரெடி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து ஸ்கூலுக்கு வந்து கிளம்பி கொண்டு போய் விடுறதுக்காக போயிட்டாங்க. கவனை வந்து அப்படியே எல்லா ட்ரெஸ் எல்லாம் மாற்றி கிளப்பி விட்ருவாங்க. எப்போவுமே நான் வந்து சமையல் வேலை பார்ப்பேன். அதுக்கப்புறமா ஒரு அரை மணி நேரம் நல்லா வந்து வாக்கிங் வந்து பண்ணேன். 1 மணி நேரம் நல்லா வாக்கிங் வந்து பண்ணுங்க. உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். நல்லா உடம்பு அசைச்சு நல்லா வந்து வாக்கிங் பண்ணுங்க. ஏன்னா டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் கண்டினியூஸாக பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, அது எந்த டைமாக இருந்தாலும் பரவாயில்ல போங்க. அதுக்கப்புறம் தம்பிங்களுக்கு நேற்று வேஸ்ட் சட்டை போட்டு ஒரே அழுக்காக்கி விட்டாங்க. அதுக்கப்புறம் அம்மாச்சியும் வந்து பெட்ஷீட் கொஞ்சம் அலசி வச்சுருந்தாங்க. ஸோ அதை எல்லாத்தையுமே வந்து கையிலே வந்து பார்த்தீங்கன்னா தம்பியோடது அந்த வேஸ்ட் சட்டையை மட்டும் கையிலே கசக்கி போட்டுட்டேன் நான். ஸோ அதை பெட்ஷீட்டையும் காய போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கீரைலாம் வந்து அழகாக வளர ஆரம்பிச்சிச்சு பாருங்களேன். அதுக்கப்புறமா மல்லிகைப்பூ நல்லா பூத்துருந்தது, அதையும் பறிச்சுட்டு கொஞ்சம் எல்லாம் வெயிலில் நின்றுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டேன் நான். ஸோ சூப்பராக வந்து ஹஸ்பண்ட் வந்து செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து மாம்பழம் தான் வந்து கட் பண்ணிட்டு இருக்கேன். அம்மாச்சிக்கு வந்து மாம்பழம் கட் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாம்பழத்தை கட் பண்ணி வச்சுட்டு இட்லி சாம்பார் அப்புறம் காஃபி எல்லாமே வச்சு பேக் பண்ணி அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு வந்துடுவேன். ஏன்னா கொஞ்சம் இட்லி எக்ஸ்ட்ரா தான் வைப்பேன், அங்கே உள்ள பசங்க சேர்ந்து சாப்பிடுவாங்க. ஸோ பத்தாமல் போயிடக்கூடாது இல்லையா? ஸோ அதனால அதுக்கப்புறம் ஹஸ்பண்டும் இட்லி சாம்பார்லாம் வச்சு நல்லா பேக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ப்ரௌன் பிரெட் எடுத்துட்டு அந்த சாம்பார் அதுக்கப்புறம் ஆப்பிள் தம்பிக்கு கட் பண்ணது இருந்தது, ஸோ அதையும் வச்சு நான் சூப்பராக வந்து சாப்பிட்டுட்டேன். இந்த சாம்பார் இந்த மாதிரி சுண்ட வச்சு சாப்பிட்றதே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டேன். அதுக்கப்புறமா சரி மிஷினில் துணியை போட்டு விட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அதை வந்து ஃபஸ்ட்டு போட்டு விட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து மாடியில் வந்து பூ வந்து பூத்து இருந்தது. ஸோ அதெல்லாமே பறிச்சுட்டு வந்துட்டேன். இடையிலே நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த துணி மிஷினில் போட போனேன்ல, அப்பயே நான் வந்து ஃப்ரெஷ்அப் வந்து ஆகிட்டேன். ஸோ அதை வந்து காட்டலை, வீடியோ எடுக்கலை நான். அதுக்கப்புறமா விளக்கு போட்டு சூப்பராக வந்து இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை இல்லையா, சாமி கும்பிட்டாச்சு. ரொம்ப பாசிட்டிவிட்டியாக வந்து இருக்கும் இல்லையா? அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அம்மாச்சிக்கு காஃபி போட்டு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு எப்பவும் போல் 11 மணிக்கு போல் காஃபி போட்டு கொடுப்போம் இல்லையா, அதை வந்து போட்டுட்டு போய் அப்புறம் வந்து கொடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு உட்காந்துட்டேங்க. நல்லா தண்ணி வந்து குடித்தேன். ரொம்ப ஒரு மாதிரியா உடம்பு டயர்டாக ஒரு மாதிரியாகவே இருந்ததுங்க. ஒரு மாதிரி குடையிற மாதிரி கொஞ்ச நேரம் நல்லாவே உட்காந்துட்டேன். அப்படியே படுத்து இருந்தேன் நான். ஃபோனை வந்து பார்த்துட்டு தான் படுத்துருந்தேன். ஸோ ஒரு மாதிரி டயர்டாக இருக்குல்ல அது மாதிரி. ஸோ அதுக்கப்புறமா சரி டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு லஞ்ச் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அம்மாச்சிக்கு வந்து நேற்று நான் சாதம் இருந்ததுனால மோர்ஸ் ஒரு மாதிரி போட்டு வச்சுட்டு ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ நமக்கு மட்டும்தான், எனக்கும் பிள்ளைங்களுக்கும் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாமை அரிசி தான் வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா வாஷ் பண்ணுற பாருங்க, 2-3 தடவை நல்லா இந்த மாதிரி கசஞ்சு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி போட்டு ஊற வச்சிடலாம் ஒரு அரை மணி நேரம். அதுக்கப்புறமா சரி இந்த சைடு வந்து காயெல்லாம் வெட்டிக்கலாம்னு சொல்லிட்டு கேரட் தான் வந்து துருவினேன் நான். கேரட்டை வந்து ஒரு சிம்பிள் ரெசிபி தான் வந்து பண்ண போகிறேன். ஸோ எனக்கு வந்து இதுவாக இருந்தது சிம்பிளாக ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்றது. இந்த ரெசிபி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். துருவி வச்சுட்டு அதுக்கப்புறம் துணியெல்லாம் வந்து மிஷினில் போட்டோம்ல, அதெல்லாம் ஃபஸ்ட்டு காய போட்டுடலாம்னு சொல்லிட்டு கையோட காய போட்டுட்டு அதுக்கப்புறமா பிள்ளைங்களோட அந்த வேஸ்ட் சட்டெல்லாம் காய்ச்சி அதை கையோட மடிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்து மடிச்சு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நேற்று சுட்ட வடை வந்து இருந்ததுங்க, ஒரு 3 வடை அதை ஃப்ரிட்ஜ் வச்சுருந்தேன். அம்மாச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வடையை நல்லா பிச்சு போட்டு அதில் வந்து வெங்காயம் தக்காளிலாம் போட்டு பிசைஞ்சா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வடையை நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக பிச்சு போட்டுக்கணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து கட் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு கட் பண்ணி எடுத்துட்டு நான் வந்து இந்த மாதிரி ஒரு பவுலில் சேர்த்து நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் சரிங்களா. அது கூடவே நம்ம வந்து உதுத்து வச்சிருக்கோம்ல அந்த வடை, அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துட்டு இதை நல்லா கையாலே பிசைஞ்சு விடணும். அந்த தக்காளி அந்த வெங்காயத்தோட இந்த வடை நல்லா மிக்ஸ் ஆகணும், அப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அது மாதிரி பண்ணிட்டு அம்மாச்சிக்கு அந்த மோர் சோறு ஊற்றி வச்சிருந்தேன் சரிங்களா, அது கூட இந்த வடையெல்லாம் வச்சு அவங்களுக்கு பேக் பண்ணி கொண்டு போய் கொடுத்து வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். செம்மையாக இருக்குங்க டேஸ்ட்டு.
ஸோ அம்மாச்சிக்கு அதை அப்படியே எல்லாத்தையும் வச்சு கொடுத்துட்டேன். கொண்டுட்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டு அப்புறம் வந்து தம்பி வந்து ஸ்கூல்லேருந்து வந்து ஆட்டோகிராஃபையாக கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. சின்னவன் வந்து பார்த்தீங்கன்னா தூங்கிட்டான் பாருங்க. இட்லி இருந்தது, அதை சாப்பிட்டுட்டு தூங்கிட்டான் அவன். அதுக்கப்புறம் பாருங்களேன், இது வந்து நல்லா ஊறி போயிருக்குது சாமை அரிசி. அதை தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துட்டு இப்போ ஒரு கிளாஸ் எடுக்கிறோன்னா அதில் 2 கிளாஸ் தண்ணி வச்சோம்னா நல்லா வந்து மலர்ந்து வெந்துடும், நல்லா இருக்கும். ஸோ அதனால நல்லா ஒரு 2-3 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் எண்ணெய் சூடு பண்ணிட்டு கொஞ்சமாக வந்து கடுகு வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து இதை வந்து வதக்கி விட்டுக்கலாம். சிம்பிள் கேரட் பொரியல் தாங்க, டேஸ்ட் நல்லா இருக்கும். கேரட்டை நல்லா வந்து துருவி இருக்கும் இல்லையா, கொஞ்சம் இது பெருசு பெருசாக துருவும், ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதையும் சேர்த்து நல்லா ஒரு வதக்கி விட்டுக்கிறேன். ஆயில் வந்து கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அது ஒரு 3 முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்க போகிறேன். ஸோ அதை வந்து உடச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா உப்பு சேர்த்து இதை வந்து அப்படியே பொரிச்சு எடுத்துக்க போகிறோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி எல்லா வெஜிடபிள்ஸ் போட்டும் நம்ம அப்பப்போ கிரேவிங்ஸாக இருக்கும்போது செஞ்சு சாப்பிடலாம். இந்த மாதிரி வந்து இதை மட்டுமே நம்ம வந்து எக்ஸ்ட்ரா குவான்டிட்டியோட நைட் டின்னரோ இல்லை காலைல பிரேக்ஃபாஸ்ட்டோ இதை மட்டுமே வச்சு சாப்பிடலாம், நம்ம ஃபில்லிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்களேன். அதுக்கப்புறமா இங்கிட்டு சோறு பாருங்க, நல்லா மழந்து போல சாமை சோறு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் சுண்ட வச்ச சாம்பாரும் கொஞ்சம் இருந்தது இல்லையா, அதையும் எடுத்து வச்சுட்டு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பையன் இருக்கான்ல, அவனுக்கு ஊட்டி விட்டுலான்னு சொல்லிட்டு சமை சாதம் தான் வந்து ஊட்டி விடுறேன். எவ்வளோ சூப்பராக சாப்பிட்றா பாருங்க. பிள்ளைங்களுக்கு கொடுத்து பழகிடணும். அதை எப்படி செய்யணும் அப்படி செஞ்சோன்னா நல்லா சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறமா நமக்கு வந்து சாமை அரிசி சாதம், அந்த குழம்பு சுண்ட வச்சது, அதுக்கப்புறம் கேரட் முட்டை பொரியல், அது வந்து நிறைய வச்சு சூப்பராக வந்து சாப்பிட்டேங்க. செம்ம டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரத்தை கையோட வந்து கழுவி போட்டுட்டேன். அதுக்கப்புறம் வீடியோ எடிட்டிங்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் படுத்துட்டே தான் வந்து பண்ணிட்டு இருந்தேன் வீடியோ எடிட்டிங்லாம். அதுக்கப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைம் ஆயிடுச்சு. ஸோ அதுக்காக வேர்க்கடலை தான் வந்து வறுக்கிறேன். வேர்க்கடலை வந்து சேர்த்துட்டு அது உப்பு வந்து கரைச்சி அப்படி சேர்த்துட்டு அப்படியே வறுத்துக்கிட்டே இருந்தோம்னா சூப்பராக ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் இடையில அம்மாச்சிக்கும் வந்து காஃபி போட்டுடலான்னு சொல்லிட்டு காஃபி போட்டுட்டேன். இந்த கப்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ரொம்ப நேரத்துக்கு சூடு வந்து இருக்குங்க. ஸோ அதனால இதை வந்து சூஸ் பண்ணி வாங்கி வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் கடலை பாருங்களேன், சூப்பராக வறுத்துட்டே இருக்கும். ஒரு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அது ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கடலை வச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ இதுதான் அளவு, இதுக்கு மேலே போயிடாதீங்க. 2-3 ஸ்பூன் அவ்வளோதான், சரிங்களா? அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கும் கடலை, அதுக்கப்புறம் வந்து காஃபிலாம் வந்து கொண்டு போய் வந்து கொடுத்துட்டு வந்துட்டேன். மாடியில் இருக்க ரூம்ல இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா சேர்த்து டின்னர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் செய்யறதுக்கு. சப்பாத்தி போடலாம்னு சொல்லிட்டு சப்பாத்தி வந்து செய்ய போறேன். போல கோதுமை, உப்பு, வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்து பிசைஞ்சிங்கன்னா வச்சுக்கோங்களேன், ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ரொம்ப இறுக்கமா பிசைஞ்சிடக்கூடாதுங்க. இந்த மாதிரி லைட்டா இலக்கமா பிசையணும். அப்பதான் வந்து சாஃப்டா வந்து வரும். மாவை பிசைஞ்சு சைடில் வந்து ஊற வச்சாச்சு. அதுக்கப்புறமா வந்து கேப்சிகம் குடைமிளகாய் சட்னி தான் வந்து பண்ண போறேன். அதுக்கு வந்து ஒரு கடாய் எண்ணெய் சூடு பண்ணிட்டு உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, பூண்டு, வெங்காயம், காரத்துக்கு ஏற்ப வரமிளகாய் இருக்கேன். நீங்க வந்து பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம், இல்லை 2 மிக்ஸ் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே வந்து ஃபர்ஸ்ட் வந்து வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமா புளி, அதுக்கப்புறமா குடைமிளகாய், அதுக்கப்புறம் தக்காளி, இது 2ஐயும் சேர்த்தே வந்து நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தைங்க அந்த குடமிளகாய் சாப்பிட மாட்டாங்கல்ல, இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, நல்லா சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, மல்லி எல்லாமே வந்து சேர்த்துட்டு ஒரு வந்து வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக இது பண்ணாவே போதும். அப்படியே ஆற வச்சுட்டு நம்ம வந்து அரைச்சிக்க போகிறோம். சூப்பரான குடமிளகாய் சட்னி வந்து ரெடி ஆகிடும். டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் சப்பாத்தி வந்து போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு மட்டும் ஒரே ஒரு சப்பாத்தி போட்டுக்கலான்ட்டு எண்ணெய்லாம் தடவாமல் நான் வந்து போட்டிருக்கேன் பாருங்க. ஸோ வந்து நல்லா பசஞ்சிட்டோம்னா சாஃப்டாக அந்த மாதிரி வந்து வருங்க. ஸோ முட்டை கேரட் பொரியல் பண்ணோம்ல, அது இருந்தது. அது ஒரு கிண்ணம் நிறைய எடுத்துக்கிட்டு ஒரு சப்பாத்தி, அப்புறம் அந்த குடமிளகாய் சட்னி கொஞ்சம் வச்சு சூப்பர் ஃபிங்காக வந்து நான் சாப்பிட்டுட்டேன். நைட்டு டின்னரை முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா எல்லாருக்கும் சப்பாத்தி போட்டு வச்சிடலாம்னு சொல்லிட்டு கையோட வந்து போட்டு வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் பிள்ளைங்க 2 பேத்துக்கும் போட்டு கொடுத்தேன். ஒரே தட்டில் 2 பேரும் சாப்பிட்றேன்னு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. சூப்பராக இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறமா அம்மாச்சி மாமாக்கும் ஹாட் பாட்டில் வந்து போட்டு வச்சிடலாம் சொல்லிட்டு போட்டு வச்சுட்டேன். வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணி தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கார்ட் பண்ணுறேன். இருமல் வேற தொலைக்குதுங்க. அதுக்கப்புறமா பாத்திரத்தெல்லாம் கழுவி கம்ப்ளீட் பண்ணி கடைசியாக தண்ணி குடிச்சு தான் வந்து இன்னைக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். 6 to 7 வந்து சாப்பிட்றோம் டின்னர் அப்படின்னா. அதுக்கப்புறம் பசிக்குதுன்னா க்ரீன் டீ, பிளாக் காஃபி, நிறைய தண்ணி குடிங்க. வேற எதுவுமே பண்ண தேவையில்லை, வேற எதுவும் சாப்பிட்றாதீங்க. அப்புறம் நீங்கள் பண்ணதுக்கான பலனே இருக்காது. ஸோ வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு டேவை நான் வந்து சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிக்க நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக ஒரு லைக் கொடுத்து வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். நாளைக்கு என்ன பண்ணுறோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.